டிக்டோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாட்டில் தெரியுமா நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை, த ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங் இன் திஸ் கண்ட்ரி, இது ஏற்கனவே ஒரு 70-80 வருஷம் முன்னுக்கு. ஸோ இதில் எவ்வளோ பேருக்கு கால் மார்க்ஸை தெரியும்? மல்கம் எக்ஸ் மல்கம் எக்ஸை தெரியும்? மார்ட்டின் லூத்தர் கிங்கை தெரியும்? இவங்க கருப்பர்கள் தெரியுமா, பிளாக் நெக்ரோஸ். அமெரிக்காவில் அந்த காலத்தில் கருப்பர்களை, பிளாக் ஸ்கின் பீப்புளை எப்படி நடத்தினாங்க தெரியுமா? நம்மளை ஒன்றும் மலேசியாவில் அந்த மாதிரி நடத்தலை தெரியுமா. ஆனால் த பிளாக் பீப்புள் அப்போ தே ரைசிங் அப், வாய்ஸ் அவுட், அவங்களோட உரிமைக்காக அவங்க குரலை கொடுத்து இன்னைக்கு அமெரிக்காவில் தெரியுமா பிளாக் பிரசிடென்ட் பேரக் ஒபாமா. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, மைக்கேல் ஜார்டன், மைக் டைசன், ஸோ இந்த மாதிரி தெரியுமா மைக்கேல் ஜான்சன், இந்த மாதிரி ஸோ பல அத்லீட்ஸு, உலக லெவலில் சிங்கர்ஸு, பியோன்ஸே, ஜேசி, ஸோ டூபாக் அமாரு ஷக்கூர், இந்த மாதிரி சிங்கர்ஸு, கேங்ஸ்டர் ரேப்னு சொல்லி அவங்க சிறந்து விளங்குனாங்க. இன்னும் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்னைக்கு நம்ம புத்திசாலித்தனமா, அறிவாளித்தனமா இருக்க போறோம்? சொல்லுங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா தெரியுமா, ஐயோ நடந்துருச்சேன்னு சொல்லக்கூடாதுங்க. சரியா? நடக்குதுன்னா ஏன் நடக்குது, இதுக்கப்புறம் அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இந்த நாட்டில் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா, நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்துங்க. நம்மளால முடியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. நடந்து போச்சு. நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்துங்க. இதுதான் சைனீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் சைனீஸ் பாருங்க, படிப்பு விஷயத்துல கருத மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சைனீஸ் they are really focus on education. எதுனால? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கல்வி பிளஸ் பிஸ்னஸ், இது ரெண்டுனா அவங்களுக்கும் அவங்க வம்சத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லி they are going on. தெரியுமா? இப்பவே இந்த ஆட்டுறாங்க சைனீஸ். இன்னும் 20 வருஷத்துல they will gonna be number 1 in Malaysia. தெரியுமா? இப்பயே நம்பர் 1 தான். ஏன்னா கவர்மெண்ட் மலேசியா இருக்கிற வசதி தான் ஒன்றுமே செய்ய முடியல. சரியா? ஸோ நம்ம எப்போ அந்த மாதிரி போகிறோம்? இன்னொன்று இளைஞருங்களா, அண்ணன் ஏன் அந்த மஷ்ரூம் வேப் அடிக்காதீங்க, ட்ரக்ஸ் அடிக்காதீங்க, இதெல்லாம் சொல்கிறேன்னா அழிஞ்சி போய்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சமாவது சிந்திரிச்சு செயல்படுங்கய்யா. சரியா? இருக்கிற ஒன்றும் கொஞ்சம் நஞ்சம் 7 இப்பயே 7% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது 3% ஆக்கிடாதீங்க. அண்ணன் கெஞ்சி கேட்குறையா, கொஞ்சமாவது மூளையை பாயிங்க, புக்கு நல்லா படிங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் பற்றி சொன்னேன்னு இவங்கள பற்றிலாம் பாருங்க. டுடே ஐ ஹேவ் த ட்ரீம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறையா இருக்குயா. படிங்க, அறிவை வளர்த்துக்குங்க, முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.